நமக்கு மிக முக்கிய நாள். ஏன்னா நமக்கு 2024க்கான அந்த முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழகத்துல நடைபெற்றிருக்கு. எல்லாருக்கும் தெரியும். நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் மிக தீவிரமா களத்துல உழைச்சிருக்காங்க. அதற்குண்டான பலன் கிடைக்கும். இன்னைக்கு குவைத்துல மிக முக்கிய 3 பொறுப்பாளர்கள் அவங்களோட பணி நிறைவு காரணமா தாயகம் சென்றதொட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக எல்லாரும் கூடியிருக்கீங்க. இது ஒரு அவர்கள் தாயகத்துக்கு போறது அப்படின்றது பாசறையினுடைய பணிகள்ல இருந்து அவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க. அவர்களுடைய அந்த பணிகள் வந்து இனி நமக்கு கிடைக்காது அப்படின்றது ஒரு விதத்துல நமக்கு ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க எல்லாருமே நம்ம வெளிநாடுகள்ல பணிபுரியர்கள் எல்லாருமே வந்து ஒரு பொருளாதார தேர்தலுக்காக அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாதான் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம பொருளீட்டுறதுக்கு வரோம். அப்படி வந்திருக்கிற நேரத்துல அவர்கள் திரும்ப தாயகத்துல அவர்கள் வந்த நோக்கங்களை முழுதா நிறைவேறினதுக்கு அப்புறம் அவர்கள் தாயகத்துக்கு போறதுன்றது ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த வகையில இன்னைக்கு ஊருக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற அந்த 3 முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் ஊர்ல போய் அவர்களுடைய குடும்பத்தினரோடும் ஊற்றார் உறவினரோடும் சொந்த மண்ணில் மகிழ்ச்சியோட நல்ல வளத்தோட உடல் வளத்தோட ஆரோக்கியத்தோட வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுல இப்போ 3 பேர் போறாங்க அப்படின்ற தகவல் வந்து நம்ம அருண் சொன்னோடனே எனக்கு நம்ம சகோதரி கனகா அவர்கள், ஐயா சாந்தகுமார், அண்ணன் ரகு அண்ணன் 3 பேருமே பாசறைக்கு அவர்களுடைய வேற வேற வழிகள்ல அவங்க வந்து நம்ம பாசறையினுடைய வளர்ச்சிக்கு வந்து பங்களிச்சிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு மகளிர் வந்து அந்த வேலைகள்லாம் செய்யறதுங்கிறது ரொம்ப குறைவு. நம்ம ஒரு நாட்டுல ஒரு 20-25 உறுப்பினர்களா நம்மள்ட்ட இருந்தாலும் 1-2 பேர் வந்து அந்த வந்து அந்த வேலைகளை செய்யறதுன்றது ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. அதுல நம்ம சகோதரி அக்கா அவர்கள் வந்து நம்ம பாசறையில் இணைந்து பயணிச்சு அந்த பணிகளை ஒரு நாள் செய்ததற்கு அக்காவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது போல ஐயா சாந்தகுமார், ஏன்னா அந்த தமிழோட அந்த சுவைய வந்து முழுமையா உணர்ந்து அதை வந்து கற்றறிந்து அதை வந்து நம்ம பாசறையினுடைய உறவுகளா இருக்கட்டும் இல்ல குவைத்துல வாழ்ற பல்வேறு மக்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் அவர் தேடி போய் அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு வந்து எல்லாருக்கும் சொல்லி அதை கற்பித்து அது வந்து ஒரு கடமையா அவர் வந்து அவர் வந்து தொழில் இல்லாம செய்துட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது போல நாங்க ரகுவண்ணா வந்து பல்வேறு பொறுப்புகள்ல அங்க செந்தமிழர் பாசறை குவைத்துல வந்து செயல்பட்டு இருக்கிறாரு. கடந்த ஓராண்டுகள் வந்து இந்த இதுக்கும் இல்லாம முதல் ஆண்டுல வந்து தலைவராக செயல்பட்டு இருந்தாரு. அதுக்கு முன்பு வந்து அவரு துணை தலைவராக செயல்பட்டு இருந்தாரு. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் வந்து பாசறையினுடைய அந்த வளர்ச்சிக்கும் அதுவும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சின்ன இடைவெளியில பாசறையினுடைய அந்த வளர்ச்சி வந்து தடைபட்டு இருந்தப்போ கல்யாண முருகேசன் அவர்களோட வழிகாட்டுதலின்படி சிறப்பா அதை வந்து ஒருங்கிணைச்சு அந்த பாசறையை மீள்கட்டமைத்து அதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல இருக்கக்கூடிய இங்க இருக்க 6 நாடுகள்ல ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பா குவைத் வந்து மீண்டு எழுந்து வந்ததுக்கு ரகுவண்ணன் வந்து மிக முக்கிய காரணம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 3 பேருமே நமக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த 80கள் 90கள்ல அந்த 80கள் 70 90ல பிறந்த அந்த 20 ஆண்டுகள்ல உள்ள தலைமுறை வந்து நம்ம தேசிய இன மக்களோட அந்த எழுச்சியையும் நம்ம பார்த்திருக்கோம், வீழ்ச்சியையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதற்கு முந்தைய தலைமுறைக்கோ இல்ல இப்போ உள்ள அந்த 90களுக்கு பிறகான தலைமுறைக்கோ வந்து அவர்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு நேரடியான ஒரு பாதிப்பு வந்து இருக்காது. நம்ம சொல்றது எல்லாமே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியா தான் இருக்கும். அது நேரடியா அந்த அப்போ நடந்த விஷயங்கள நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த உயர்வா இருக்கட்டும் இல்ல வீழ்ச்சியா இருக்கட்டும் ஒரு இனப்படுகொலையா இருக்கட்டும் அது அதனுடைய பாதிப்புன்றது இப்போ உள்ள தலைமுறை இந்த 2000 டூப்ளிகேட்ஸ் சொல்றாங்களே அவங்களுக்கோ இல்ல அதன் பிறகு உள்ள தலைமுறைக்கோ இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவர்களுக்கும் மிக முக்கியமா இந்த தலைமுறையாட்டும் பொதுவாகவே தமிழகம் வந்து ஒரு கேளிக்கை சார்ந்த ஒரு நபர்களை நோக்கிய ஒரு வசீகரம் வந்து அவர்களுக்கு ஒழிப்பு அவர்களுக்கு பின்னாடியே போகக்கூடிய ஒரு கூட்ட மனநிலையில இயங்கி இந்த சூழல்ல வந்து நம்ம கட்சியில இணையிற எல்லாருமே வந்து
பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். மற்ற கட்சிகள்ல எல்லாம் 100 பேர் இணைஞ்சாங்கன்னா ஒருத்தர் பணியாற்றினா போதும். ஆனா நம்ம கட்சியில 100 பேர் இணைஞ்சா 100 பேர் பணியாற்றினாலே நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வேலைகள் இருக்கு. அதனால தாயகத்துல போறவங்க ஏற்கனவே இங்க என்னென்ன பணிகள் செஞ்சாங்களோ அதுலயே அவர்கள் திறமையானவர்கள். ஐயா சாந்தகுமார் அவர்கள் ஏற்கனவே நம்ம தமிழ் முயற்சி பாசறையினுடைய பொறுப்பாளராக இங்க குவைத்துல செயல்பட்டு வந்தாங்க. அதே போல அந்த தாயகத்திலையும் போய் தமிழ் முயற்சி பாசறையோட இணைந்து செயல்படணும்னு ஐயா நான் அன்போட கேட்கிறேன். அதே போல அண்ணன் ரகுவண்ணனும் என்னுடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க பக்கத்து தொகுதி, அவங்களும் மன்னார்குடி தொகுதியில கட்டமைப்புல இணைந்து அங்க உள்ள பணிகள்ல ஏதோ அவங்களால முடிஞ்ச பணிகள், அவங்களால செய்யக்கூடிய பணிகள், அவர்களுடைய ஓய்வு நேரத்துல செய்யக்கூடிய பணிகள். ஏன்னா இப்பதான் எல்லாரும் ஊருக்கு போறாங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ள கட்சி பணிக்கு முழுமையா அவங்களை ஈடுபடுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவர்கள் இந்த பாசறைக்கு செய்த பணிகள்ல மிக முக்கியமான பணிகள் என்னன்னா, அடுத்த கட்டமா அவர்களுக்கு உண்டான நபர்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பொறுப்பாளருமே 2-3 அவர்களுக்கு அவங்களுடைய இடத்தை எட்டு நிரப்பக்கூடிய, அவர்களோட சிறப்பா செயல்படக்கூடிய பொறுப்பாளர்கள் உருவாக்கி இருக்காங்க. இதைதான் நம்ம எல்லா பொறுப்பாளர்களையும் கட்சி எதிர்பார்க்குது. அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நான் விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.